ஹாய், அனைவருக்கும் வணக்கம். 2016க்கு ஒரு பாய் சொல்லிட்டு 2017க்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். எஸ்பெஷலி 2016ல நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஃபெயிலியரை நம்ம சந்திச்சிருப்போம். நிறைய பேர் நம்மளை இன்சால்ட் படுத்திருப்பாங்க. நெகட்டிவான விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிருக்கலாம். நம்ம ஒரு கோல் போட்டிருப்போம். அந்த கோலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்போம், காடி வாங்கணும்னு நினைச்சிருப்போம், அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சிருப்போம்னு நினைச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு மேபி அது எல்லாமே ஃபெயிலியரா இருக்கலாம். அல்லது ஒரு சில விஷயம் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சிருக்கலாம். அதுல ஒரு சில விஷயம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து லைஃப்ல ரொம்ப நார்மல். ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்மளால அடைய முடியலன்னா, கடவுள் வந்து ஒரேடியா நம்மள வந்து மேல போய் உச்சியில உட்கார வைக்க மாட்டாங்க. படிப்படியா தான் நம்மளை கொண்டு போவாங்க. அது லைஃபோட ஃபெக்ட். இதுதான் நான் ரொம்ப கத்துக்கிட்டு வருவேன். ஒரு விஷயம் என்னால அடைய முடியலையா, மேபி கடவுள் இன்னும் 2 வருஷம் செஞ்சு அல்லது அடுத்த வருஷம் எனக்கு கொடுக்குறாரா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நான் போயிருவேன். பட் முயற்சி பண்றவங்களுக்கு தானே அது நடக்கும். ஸோ நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும். நிறைய விஷயம் நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அது அக்ரெசிவ் இருக்கணும். ஆனா அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நம்ம சும்மா அப்படியே ஏனோ தானமா நம்ம செஞ்சோமா, அது என்னால அடைய முடியல அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யாரு உண்மையிலேயே கான்ஃபிடென்டா அந்த விஷயத்த செஞ்சவங்களுக்கு தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம். சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 2016 ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் இயர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அப்படி கிடையாதுங்க. 2016 சம்திங் நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு கத்து கொடுத்த ஒரு இயர். ஏன் நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்க கூடாது? ஸோ நான் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறேன். நிறைய விஷயம் வந்து நானும் ஒரு செட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நாட் எல்லாமே அடைய முடியல. பட் அட்லீஸ்ட் ஒரு 80% என்னால அடைய முடிஞ்சிச்சு. ஸோ 2017ல வந்து நான் இது செய்ய போறேன், அது செய்ய போறேன், யாரோ பேராசை கிடையாது. பட் திங்க் பிக், பெருசா யோசிக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு 50% நம்மளால அடைய முடியும். 2017 will be a very good year for all of us. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு வருஷமா இருக்கும். ஒண்ணு மட்டும்தான் நான் எப்பயுமே மனசுல நினைக்கிறது, எது நம்ம செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ எது நம்ம உழைப்ப போடுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி ரிசல்ட்டா கிடைக்கும். உங்க உழைப்பு எவ்வளவு நீங்க போடுறீங்களோ அவளுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உழைப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க. நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கும், மேபி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம சுத்தி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலா இருக்கணும். அதுதான் லைஃப். வேலை என்னோட பிசினஸ் தான் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா டெஃபினெட்லி நம்மளால வந்து 2017 ஒரு ஃபெயிலியர் இயர் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ 2017 என்னோட மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நியூ இயர் வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த நியூ இயர்ல வந்து மேபி 2016ல சில விஷயம் நீங்க மிஸ்டேக்கா செஞ்சிருப்பீங்க அல்லது தெரிஞ்சு செஞ்சிருப்பீங்க. அதை வந்து இதுக்கு மேல செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு 2017ல ரொம்ப பாசிட்டிவா செய்யற விஷயம் எல்லாமே வந்து 1க்கு 2 தடவை யோசிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ட்டை கன்சல்ட் பண்ணி அந்த விஷயத்த செஞ்சா இட்ஸ் குட். அட் த சேம் டைம் அகல கால் சொல்லுவாங்களா, எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ ஒரு ஹெல்மெட் நம்ம போட போறோம். பெரிய ஹெல்மெட் போட்டா டெஃபினெட்லி நம்ம மண்டை வந்து நிக்காது பாருங்க அந்த ஹெல்மெட். பட் அதே நம்மளுக்கு ஃபிட் பண்ற அளவுக்கு கச்சிதமா நம்ம போட்டிருந்தோமா எந்த ஒரு தலைவலியும் இல்லை. ஸோ நம்மளுக்கு எது வரைக்கும் நம்மளுக்கு தேவையோ, எது நம்மளுக்கு முக்கியமோ அது மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க பேராசை இருக்கலாம் ஒரு சில விஷயத்துல. பட் எல்லா விஷயத்திலயும் பேராசை பட்டுக்கிட்டு இருந்தோமா கிடைக்க வேண்டிய விஷயமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ எது முக்கியமோ, எந்த அளவுக்கு நம்ம